ஹே ஹலோ வெல்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பீடி பிளாக்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஆன வீடியோவில் மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிஷ் ரூமில் இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கான வேலையில் என்னென்ன வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப க்ளம்ஸியாக இருக்குது ரூம். ஸோ வந்துட்டு எல்லா பொருளையும் வெளில எடுத்துகிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு Stop பண்ணு. I really mean it. Stop பண்ணு. ஏய், தூக்க முடியாம நிப்பாட்டல. அப்படியே பார்த்தாலும் உன் கணக்கு பேசக்கூடாது. ஆமா, நீ எல்லாம் சொன்னா அவன் வந்து இப்ப ரெசியூம் பண்ணிட்டான் சொல்லிடு. ஓ, எழுதிச்சா அவனுக்கு? சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் அண்ணா முன்னாடி இல்லையா அன்றைக்கி தான் இல்லையா எங்கேயுமே பிரேக்கே விட்லையா? ஒரு ரெஸ்டிங்கை வெயிட் பண்ணி அந்த கொஸ்டின் மாத்திரம்லாம் பண்ணியா நீ பண்ணிட்ட ஒரே ஸ்டெப்பில் தூக்கி பண்ணிட்டீங்க. அண்ணாவும் தூக்கி வந்துச்சு. சரி, ஓகே. 10 செகண்ட் அவ்வளோதான். எதுக்குன்னா வண்டி ஒரு நாள் 5 நிமிஷம் எக்ஸசைஸ் உன்னால ரிச்சுவல் தான் தூக்குவாங்க, அதை தூக்க முடியாது. இன்னும் ஒரு ஆகி இருக்கு தூக்க முடியாதுன்னு சொல்ல. ப்ரைஸ் எல்லாம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இது என்னோட மேஜரான அப்டேட்டுன்னு நினச்சேன். ஸோ இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முக்கியமான சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்கே வந்துட்டு இதை நான் கண்டெயின் பண்ணுறது, எங்கே நான் க்ரூம் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னோடய டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கவனிக்காமல் இருந்த ஒரு டேங்க் ஒன்று இருந்தது. அதை நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒன் டே வந்துட்டு சன்ட்ரை பண்ணி நான் கீழே கொண்டு வந்துட்டேன். 2 days வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட். ஃபஸ்ட்டு விஷயமே இந்த டேபிள் தான். இந்த டேபிளை வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது, செகண்ட்ஸ் மார்க்கெட்டு, வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்குது, இதில் நீ பழக வந்துட்டு போட்டுட்டு வந்துட்டு செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ வந்துட்டு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஹிம். அதை நான் எடுத்துகிட்டு வந்து பலகையெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணி கொண்டு வந்து என்னோடய ஸ்பேஸில் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த ஏசியோட அவுட்லெட். இப்போ இந்த இடத்துல இருக்க வந்துட்டு பைப் வந்துட்டு இங்கே தொங்கிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு டேபிளில் லே பண்ண போகிறோம். அதனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் இந்த வாட்டர் பெனி லீஃப் செடி, இது வந்துட்டு ஒரு லோக்கல் நர்சரியில் வந்து வாங்கியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பி ஸ்மால் பாண்ட் ஒன்று செட் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்காக வாங்கியிருந்தது தான். இது செமி அக்வாட்டிக் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, அக்வாட்டிக் பிளான்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. லீஃப் தண்ணியை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கும்போது அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு தி டேபிள், அது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வாட்டர் லீக்கேஜ் செக் பண்ணியாச்சு நம்மளோட க்ரூமிங் டேங்க்கில். அண்ட் டேங்க்கையும் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு வந்துட்டு முடிவு பண்ணி. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் இருந்தது. இதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் டேங்க்கில் 1:1 ரேஷியோவில். கொஞ்சம் ஆரோ வாட்டர் அண்ட் அதர் கண்டெய்ன்ஸ் நார்மல் டேங்க் வாட்டர். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன மேலே என்கரேஜ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நல்லதே பண்ணுவோம்.